சோகத்தை மறக்க நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். சோகத்தை நீக்க நம் எண்ணத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அன்பு செலுத்தும் நபர்கள் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ளாத நபர்கள் மீதே அதிகம் செலுத்துகின்றனர். ஆசைகள் மனிதர்களை மீண்டும் மீண்டும் தேடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. எங்கு சென்றாலும் மனதை நம்மால் நிறுத்த முடியாது. மனதை கவனிக்கலாம். அதற்கான எதிர்வினையை நாம் ஆற்றாமல் இருக்கும் போதுதான் மனம் நம் கட்டுப்பாட்டில் வரும். நேரம் நல்லவைகளையும் தீயவைகளையும் கொண்டுதான் வரும். அதை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய நலன் என்பது அமையும். வார்த்தைகளில் புரியாத சில விஷயங்களை நம்முடைய அன்பான செயல்களில் புரிய வைக்க முடியும். நேசத்தை அறிந்திராத மனங்களிடம் நாம் என்ன கொடுத்தாலும் அதை அறிந்து கொள்ள முடியாது. சுவாரஸ்யமான சில செயல்களை செய்வதற்கு முன் அதிலுள்ள சாதக பாதகமான விஷயங்களை அறிந்த பின் செய்வது சிறந்தது. மன உறுதியுடன் இருக்கும்போது நம் நம்பிக்கையின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதுவே வெற்றியை நோக்கி முன்னேறும் மார்க்கத்தை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் திகழும்போது அடைய வேண்டியதை விரைவில் அடைய முடியும். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விலகி நிற்கின்றனர். கூறாத சொற்களை மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது காலப்போக்கில் பாரமாக மாறும். நம் பலவீனத்தால் நம் தோல்வி நிகழக்கூடாது. பிறர் அறியும் முன் நம் பலவீனங்களை நாமே அறிவது நலமே. மனதை அவர்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களே சுதந்திரம் பெற்றவர்களாவர். கண்ணால் காணும் அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அறிந்திடாத பல விஷயங்கள் கண்ணில் புலப்படாமலேயே இருந்து கொண்டு இருக்கும். மன உறுதியுடன் இருக்கும் நபர்கள் எதிருள்ள நபர்கள் தங்களை குறித்து கூறும் அனைத்து குறைகளிலும் தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றனர். மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறரின் செயல்களால் வருவது இல்லை. பிறர் என்ன செய்தாலும் அது நம் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பாதிக்காத வண்ணம் வைத்திருக்கும் மனநிலையே ஆகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.